ஜி தமிழ் சரிகமப்பா ஜூனியர் சீசன் 5 கடந்த வாரம் பங்கேற்று பாடிய அனைவருமே சிறப்பாக பாடியிருந்தார்கள். அதில் சிலரை பற்றி பார்ப்போம். விஷ்ணுவர்தன் திரைப்பட பாடலான என்னோடு நீ இருந்தால் என்ற பாடலை மிகச் சிறப்பாக பாடி பிளாட்டினம் ஷவர் பெற்றார். இவருடன் நடனமாடிய சிறுமியின் எக்ஸ்பிரஷன்ஸ் காண்பவர்களை ரசிக்கவும் ஆச்சரியப்படவும் வைத்தது. ஸ்டேஜ் செட்டிங் சொல்லவே வேண்டாம், அற்புதமாக அமைந்திருந்தது. நடுவர்கள் அனைவரும் விஷ்ணுவையும் அந்த சிறுமியையும் வெகுவாக பாராட்டினர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கடந்த வாரம் திரு பாண்டியராஜன் அவர்களும் சுகன்யா மேம் அவர்களும் கலந்து கொண்டனர். அடுத்து சுமன்ராஜ் காசி திரைப்படத்தில் இடம்பெற்ற என்மன வானில் சிறகை விரிக்கும் என்ற பாடலை பாடி அனைவரையும் கண்கலங்க வைத்ததோடு நடுவர்கள் உட்பட அனைவரின் பாராட்டையும் பெற்றார். கண்களில் பார்வையற்றோர் போல் லென்ஸை பொறித்துக் கொண்டு அருமையாக பாடியிருந்தார். சுமன்ராஜ் இதற்கு முன் பாடிய நான் ஏரிக்கர மேலிருந்து என்ற பாடலை மறக்கவே முடியாது. தன் குரலை மெருகேற்றி வருகிறார் சுமன்ராஜ். அடுத்து தன்வியும் லிகித்தும் இணைந்து பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என்ற பாடலை அட்டகாசமாக பாடி அனைவரையும் கவர்ந்தனர். தன்வி ஹார்மோனியம் வாசித்தபடியே பாட ஆரம்பித்தார். இருவருமே நடுவர்களின் பாராட்டு மழையில் நனைந்தனர். அடுத்து அபிஷேகா சொல்லவே வேண்டாம், கண்டா வர சொல்லுங்க என்ற பாடலுக்கு அவர் போட்டிருந்த மேக்கப்பை பாராட்டாமல் இருக்க முடியாது. கண்களுக்கு மேல் கண்கள் வரைந்து பார்த்தாலே ஒரு பயம் கலந்த மேக்கப்பில் சூப்பராக கணீர் என்ற குரலில் கம்பீரமாக பாடி அசத்தியிருந்தார். சரிகமப்பா நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணம் சிங்கர்ஸ் மட்டுமல்ல, கோரஸ் பாடக்கூடியவர்கள், குரூப் டான்ஸ் ஆடக்கூடியவர்கள், ஆர்கெஸ்ட்ரா பாடலை கற்றுக் கொடுப்பவர்கள், தொகுப்பாளர் அர்ச்சனா மேம், நடுவர்கள் அனைவரும், பேக்ரவுண்ட் செட்டிங் என அனைவருமே தங்கள் பங்கை மிகச் சிறப்பாக ஆற்றி வருவதுதான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணம் என்று கூறலாம்.